வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஃபுல் ரேஞ்ச் பாருங்கள். எஃப்ஆர் சீரியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபுல் ரேஞ்ச் சீரியஸ் டைனிட்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். டைனிட்டியிலுடைய A to Z 2 இன்ச்சில் ஆரம்பித்து 21 இன்ச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல் ஸ்பீக்கர்ஸ், ஊஃபர்ஸ், சப் ஊஃபர், ப்ரொபோர்ஷனல் ஊஃபர்ஸ், ப்ரொபோர்ஷனல் சப் ஊஃபர், மிட்ரேஞ்ச், டியூட்டர்ஸ், ஆல் எவ்ரிதிங் அவைலபிள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். நல்ல ஆடியோவில் நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வேணும் நாம் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையரில் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனலில் எல்லாமே வியூவர்ஸ் எல்லாருமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான். அவங்களுக்கு இந்த மெசேஜ், இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். ஓகேங்களா? ஒரு ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கூட, ஒரு கிராமத்தில், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கூட இந்த யூடியூப் மூலிமா இந்த நாலேஜ் போய் சேரும். ஓகேங்களா? நிறைய வீடியோ பார்த்துட்டு நிறைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டே வேண்டான்னு ட்ராப் அவுட் பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் கூட ஃபீல்டுக்குள்ளே மறுபடியும் வந்திருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா எளிமையான முறையில் தமிழில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வித் பிளாக் டயக்ராம் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதனால் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும்? சர்வீஸ் பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். நீங்கள் அசம்பிள் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஓகேங்களா? இப்போ நான் பார்க்குறது இந்த ஆடியோ இதில் ஸ்பெக்ட்ரத்தில் 20 to 20 க்ளோஸ் சைக்கிள்ஸ். அதில் இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னா அதனுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய அந்த லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள், ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் IQ. ஓகே, அது உங்களுக்கு 3 இன்ச்சிலேருந்து ஆரம்பம், 3 இன்ச்சஸ்லேருந்து ஆரம்பம். என்ன 3 இன்ச்சஸ் தான் இருக்கே, இதில் ரீப்ரொடியூஸ் ஆகுமானா நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையரை பொறுத்து. ஓகேவா? என்ன பவர் இருக்கோ அதை பொறுத்து. பட் நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வரும். இந்த 3 இன்ச் பாருங்கள், FR03 அப்படின்னு மாடல் கொடுத்துருக்கோம். இதில் 3 இன்ச்சு ஸ்பீக்கர். இதோடைய பவர் கொடுத்துருக்கு. எவ்வளோ பவர் அப்படின்னா 20 வாட்ஸ் உங்களுக்கு RMS அப்படின்னா பீக் ஹவர் டபுள் 40 வாட்ஸ். ஓகே, அப்போ இது நம்ம எந்த ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கோ இல்லை வேறு லீனியர் ஐசிக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இதனுடைய மேக்னெட் சைஸ் 65 mm வித் 12 mm இருக்குது. வாய்ஸ் கால் டயா 3/4. ஓகேவா? ஒரு பேப்பர் கப், டஸ்ட் கப் யூஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுல தெளிவாக கொடுத்துருக்கு. 120 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 12 kHz 12,000 சைக்கிள்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணோம் நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர்னுடைய பவர் பொறுத்து. ஓகே, சென்சிட்டிவி அப்படின்னு எடுத்துனா 90 dB. 90 dBங்கிறது ஹையஸ்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடியது. ஸோ பெஸ்ட்டு ஒரு டியூட்டர். ஒரு 3 இன்ச்சிலே வரக்கூடிய டியூட்டர் சைஸாக இருக்கும், ஆனால் 3 இன்ச்சிலே ஒர்க் பண்ணக்கூடியது. அடுத்தது FR04 அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் 04, 4 இன்ச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது 4 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் இருக்குது, 6 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச். பாருங்கள், இது 6 இன்ச்சு 610 போட்டிருக்கு ஃபுல் ரேஞ்ச். எல்லாமே அவைலபிள். ஓகேவா? ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த 4 இன்ச்சு 6 இன்ச்சு இது ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு எப்போவுமே, குவாலிட்டி. இந்த FR04 என்ன சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி மேனுஃபேக்சரர், இது இம்போர்ட்டட் ஸ்பீக்கர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர், ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். எங்கிட்ட எல்லா ரேஞ்சுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். பார்சலில் வந்துடும், ஒரு கொரியரில் உங்களுக்கு. எல்லா ரேஞ்சஸுமே எங்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போது இது 4 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். அவுட்புட் பவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா 20 வாட்ஸு RMS, பீக் 40 வாட்ஸ். மேக்னெட் அதே தான் 70 mm 10 mm. இதில் பாருங்கள், இது 12 mm, இது 10 mm. சிங்கிள் மேக்னெட்டு தான். வாய்ஸ் ஸ்கேல் 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு கோட்டையில் 3/4 இன்ச்சு. பட் ரெஸ்பான்ஸ் 4 இன்ச்சுங்கும் போது அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. ஓகே, பேப்பர் டஸ்ட்டு கோப் இருக்கும். இதில் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு எடுத்திங்கன்னா 55 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 10,000 10K வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதில் 90 dB சென்சிட்டிவிட்டி இருக்கும். இந்த FR0610 இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் பவர்
35 வாட்ஸ் பவர் வரும். அதாவது இந்த 4ல் வரக்கூடிய பவரை விட 04 FR04 டபுள் த அமௌண்ட் இதில் வரும். 35 வாட்ஸ். பிக்கு வந்து 70 வாட்ஸ். மேக்னெட்டோட சைஸ் எடுத்திங்கன்னா 80 வரும் உங்களுக்கு. வாய்ஸ் காயில் சேம் அதே தான் 3/4 இன்ச் இருக்கும். டச் கேப் பேப்பர் டச் கேப் வரும் உங்களுக்கு. சென்சிவிட்டி 90 dB. எல்லாத்துலேயுமே 90 dB காமன். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன. இதில் 55 ஹெர்ட்ஸ்லேருந்து 1212 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு FR04 பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு FR04 ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர் டைனிட் இது. ஓகே, நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அது வேணும் இல்லையா? இதில் உங்களுக்கு சரவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம், சென்டருக்கு யூஸ் பண்ணலாம். சென்டருக்கு 2 பீஸ் யூஸ் பண்ணலாம். நடுவில் ஒரு டியூட்டர் பாக்ஸில் ஃபிட் பண்ணுங்கள். சூப்பர் கிளாரிட்டி. ஓகே, சரவுண்டு 7.1 அசம்பிள் பண்ணால் கூட சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு பேக் FR ரெண்டுக்குமே ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பேக்கில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லோ 5.1 அசம்பிள் பண்ணும்பொழுது சப்பு தனியாக சப்பில் வந்துடும், சூப்பர் பாஸ் வந்துடும். ஓகே, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டில் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு டவர் மாடலாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டவர் மாடலில் கூட இந்த உங்களுக்கு FR04 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டியூட்டர் FR04 ப்ளஸ் ஒரு 6 inches சப்பு அல்லது ஊஃபர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் 6283 ஐசி வச்சுக்கிட்டு எஃபெக்ட் வருமானு கேட்டால் வராது. ஓகே, அப்போது நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர்னால் அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்டெலி ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அன்பாக்சிங் பார்க்கலாமா? இது பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காயில் உங்களுக்கு இது 3-way 2-way காயில், நெட்வொர்க் காயில், கிராஸ் ஓவர் நெட்வொர்க். இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டவர் மாடல் அசம்பிள் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாலும் சரி, இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஹை கிளாஸான குவாலிட்டி வரும். கூடவே இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். ஒரு யூஃபர் ஒரு டியூட்டர் யூஸ் பண்ணும் பொழுதோ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். 3-way யூஸ் பண்ணுறது மிட் ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலாக இந்த FR கூட யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் வந்து அருமையாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும். நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வரக்கூடிய இந்த டிவைஸ். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா இதெல்லாம் இருக்குது. என்னென்ன பேக்கில் போட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். FR04 8 ohms 20 watts RMS 40 watts பீக் டைனிட்டி. ஃப்ரண்டில் பாருங்கள், நல்ல சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ், கோன் எல்லாமே நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். இது ஒரு பேப்பர் டச் கேப் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த நியூவாக இப்போ எம்பளம் வந்திருக்கு. நல்ல குவாலிட்டி இருக்கும், எட்ஜு நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல் டிசைன். ஏன்னா ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? லோ ஹை மிட் எல்லாமே இல்லை ரீப்ரொடியூஸ் ஆகும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. அது ஒரு ஆடியோ ஸ்பெக்ட்ரத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஃபுல் ரேஞ்ச் வந்து 10 inch பற்றி, ஊஃபரில் வந்து 10 inch ஊஃபர், 12 inch ஊஃபர் பற்றி டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சு வச்சுங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.